மை டியர்ஸ் நண்பா நண்பீஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஈமோட் ட்ரையல் வந்துருச்சு சொன்ன டேட்லேயே. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 எமோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1505 டைமண்ட் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 4 எமோட்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். கரிநகரை நம்ம மேலே அக்கறைப்பட்டு 1505 டைமண்டுக்குள்ளே வந்துட்டு எல்லா எமோட்ஸையும் வந்துட்டு கொடுத்துருவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கங்களா. ஸோ இந்த எமோட் ட்ரையில் வந்துட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமண்ட் வேணும், மொத்தமாக எல்லா எமோட்ஸையும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் செலவாகுது, எல்லாமே நான் மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் வந்துட்டு ட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் என்னென்ன ட்ரிக்ஸ்னு, நீங்களே அதெல்லாம் ஸ்பின் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களை மாதிரி தான் நானும் ஒருத்தன். நானும் அதேமாதிரி வந்துட்டு அந்த ட்ரிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்து ஒரு 3-4 வாட்டி கொடுத்தோம்னா வந்துட்டு ஈஸியாக கொடுத்துறான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நிறையா வீடியோலையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க, நானும் அதை தான் பண்ண போகிறேன். ஸோ 3-4 வாட்டி வந்துட்டு கிளியர் கேட்ச் நல்லா அழுத்தி 3-4 வாட்டி கிளியர் கேட்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், எமௌண்ட்டு சுற்றுறதா இருந்தாலும் கன்று சுற்றுறதா இருந்தாலும் நீ என்ன சுற்ற போறியோ அதை வந்துட்டு அன்னைக்கு பண்ணிடுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ எமோட் ட்ரையல் தான் சுற்ற போகிறேன். அதனால் வந்துட்டு ஈமோட்டை வந்துட்டு நான் வந்துட்டு அன்னைக்கு பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கன் வந்துட்டு ஸ்பின் பண்ணுறீங்க, கன் ஸ்கின்னுக்காக நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா கன் ஸ்கின்னை வந்துட்டு அன்னைக்கு பண்ணிவிட்டு வெறும் இதோட லாபியில் இருந்துட்டு போய் இது பண்ணுங்கள். அது போக இன்னொரு ட்ரிக் இருக்குது. இதெல்லாம் பழங்கால ட்ரிக்கு. அதை நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்பிட்டு நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, போய் கேரக்டரை வந்துட்டு பாட்டு மாதிரி வச்சுட்டு போய் ஸ்பின் பண்ணோம்னா கருணாக்காரன் நமக்கு மேலே அக்கறை போட்டு கொடுத்துருவாங்கிற ஒரு பேராசை தான். அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், மப்பாசை, அவ்வளோதான். சரிங்களா. அது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப் ஆகலை. ஸோ மறுபடியும் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இந்த பாய் கேரக்டரை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டக்குன்னு வந்துட்டு ஸ்பின் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1505 டைமண்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இந்த 4 வந்துட்டு நம்ம கரினாக்காரை நம்ம கொடுத்துருவோம். ஸோ டக்குன்னு ஸ்பின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து போட்டாச்சு. ஸோ வழக்கம் போல் ஒன்றுமே கொடுக்கல, அது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எப்பவும் போல தான் அந்த கன் கிரியேட்ஸு பண்டிலு லொட்டு லொஸ்க்கு இதே தான் தர்றான். ஸோ நம்ம டக்குன்னு போடுறோம். எனக்கு என்ன அப்படின்னா இந்த கேரண்டி ஸ்பின் 50 கொடுக்காம நம்ம வந்துட்டு இடையில ஒரு 20 ஸ்பின்னு 25 ஸ்பின்னு ஒரு 40 ஸ்பின்னு அதுக்குள்ளே கொடுத்துட்டானா நமக்கு கொஞ்சம் டைமண்ட் வந்துட்டு செலவாகும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ளே பண்ணுற கூப்பிட்டாரு. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அப்புறமா அவர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யாரோட மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ நாம் வந்துட்டு என்றைக்குமே மற்றவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷம் கொடுக்குறவங்களாக தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுறவங்களாக தான் இருக்கணும். ஒவ்வொருத்தரமாக நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. இதுதான் என்னோட கேரக்டரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஸோ நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டக்குன்னு ஸ்பின் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பின்னில் ஒன்று கொடுத்துருவான்னு தெரியும். ஸோ வழக்கம் போல் வந்துட்டு 50 ஸ்பின் கேரண்டி கொடுத்து ஒரு எமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அது என்ன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூனை இழுத்து அதில் இருக்கிற ஒரு ஹார்ட் பலூனை வந்துட்டு ஒரு நம்ம டீமேட்டோ இல்லை மற்ற யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி ஒரு எமௌண்ட்டு. ஸோ மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 3 எமௌண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம மறுபடியும் நம்ம டக்குன்னு நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். இன்னும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 695 டைமண்ட் இருக்குது. இதுக்குள்ளே கொடுப்பாங்க நான் நம்பரை மிச்சம் இருக்கிற 3 எமௌண்ட்டையும். ஸோ டக்குன்னு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கன் கிரியேட்ஸாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் மறக்காமல் என்னென்ன எமௌண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எவ்வளோ டைமண்ட் செலவாச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் நம்ம டெய்லி நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நமக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ நான் உங்களுக்காக டெய்லி நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 65 டைமண்டுக்கு வந்துருச்சு. ஸோ போய் மறுபடியும் வந்துட்டு கரினாக்காரன் நம்ம காப்பு வச்சு விட்டான். மறுபடியும் போய் டாப் அப் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 1115 டைமண்ட் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டில் கொடுத்துட்டானா ரொம்ப சந்தோஷம். ஸோ மறுபடியும் டக்குன்னு ஸ்பின் போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2வது அமௌண்ட்டை நம்ம எடுத்தாச்சு. என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த 2 பேர் சேர்ந்து கையை கோத்து ஒரு ஹார்ட் வர்ற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 எமௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். இன்னும் 2 தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 935 டைமண்ட் இருக்குது. இதுக்குள்ளே 2 டைமண்ட் எடுக்கணுங்கிறத என்னோடய விருப்பம். கரினாக்காரன் என்ன யோசிச்சு வச்சுருக்கான்னு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ டக்குன்னு
நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் கன் கிரியேட்ஸ் லொட்டு லோஸ்க்கு அது இதுன்னே தான் தந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 900 டைமண்ட் இருந்தால் ஒரு எமௌண்ட் எடுக்கலாம். சரிங்களா? அப்போது 2 எமௌண்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1800 டைமண்ட் செலவாகும். நீங்கள் மொத்தமாக 4 எமௌண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 டைமண்ட் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செலவாகும். ஸோ வந்துட்டு இந்த எமௌண்ட் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு டைமண்டை செலவு பண்ணி எடுங்க. இல்லையா நான் இன்னும் வேறு ஈவெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் மந்த்லி போட்டு வச்சுருக்கேன், நான் வீக்லி போட்டு வச்சுருக்கிறேன், அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச கன் ஸ்கின்னோ இல்லை ட்ரெஸ்ஸோ இமோட்டோ ஈவெண்ட்டோ எதாக இருந்தாலும் ஸ்பின் பண்ணி எடுங்க. நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அது உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி செலவு பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3வது எமௌண்ட்ஸையும் நம்ம எடுத்துட்டோம். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 எமௌண்ட்டுங்கிறதே போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு எமௌண்ட்டுக்காக மறுபடியும் போய் 900 டைமண்ட் செலவு பண்ணுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ காசு வந்துட்டு என்றைக்குமே ஈஸியாக கிடைக்காது, அது செலவு பண்ணுற எனக்கு தான் தெரியும். நீங்கள் தாராளமாக விளையாடுங்க, தாராளமாக ப்ளே பண்ணுங்கள், ஆனால் செலவு பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கின் எடுங்க, பிடிச்ச பண்டல் எடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். கடைசியாக இருக்கிற அந்த ஒரு எமௌண்ட் எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. எடுக்கலான்னு சொன்னீங்களா? எடுக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்ன. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.